to optics microscope. This is an optical instrument which helps us to see tiny very small object. It is classified as simple microscope and compound microscope. Simple microscope has a convex lens of short focal length. It is held near the eyepiece to get enlarged image of small object. ஒரு small object வந்து நம்ம பார்த்தோன்னா இது enlarge பண்ணி காட்டும். That is simple microscope. இந்த simple microscope வந்து focal length வந்து very short. அதாவது லென்ஸுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்து. அந்த லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னா இமேஜ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். Let an object AB is placed at a point within the principal focus. U is less than F of a convex lens and the observer eye is placed just behind the lens. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் இருக்குது. இந்த லென்ஸுக்கு இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது as per this position the convex lens produced an erect virtual and enlarged image A dash B dash. Same side image வந்ததுன்னா என்னது, that is virtual image, enlarged பெரிய image, erect-னா அது ரொம்ப மெலிசா தெரியும். The image formed is in the same side of the object and the distance equal to the least distance of the distinct vision D. For normal eye D equal to 25 cm. இப்போது இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 25 cm தான் இருக்கும். The uses of simple microscope. The simple microscope are used A. by watch repairer and jewelers. B. to read small letters clearly. To observe part of flowers and insect etc. To observe fingerprint in the field of forensic science. Next, compound microscope. Compound microscope is also used to see the tiny object. It has better magnification power than the simple microscope. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட இதோட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகம். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கேன் பி இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் யூஸ்டு. ஏற்கனவே நான் சொன்னது தான், மேக்னிஃபிகேஷன் பவர் அதிகமாக இருக்கணும்னா அந்த ஆப்டிக் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்து, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். Due to constructional limitation, the focal length of the lens cannot be decreased beyond certain limit. ஒரு certain லிமிட்டுக்கு அப்புறம் என்னது ரொம்ப டிக்ரீஸ் பண்ண முடியாது. This problem can be solved by using two separate biconvex lens. இங்கே வந்து ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன். A compound microscope consists of two convex lenses. The lens with the shorter focal length is placed nearer the object. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் அண்ட் இஸ் கால்டு அந்த லென்ஸ் வந்து பேர் என்ன, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ். த லென்ஸ் வித் லாங்கர் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜர் அப்பேச்சர் placed near the observer eye is called a eye lens or eyepiece. இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு லென்ஸு, அது வந்து ஐபீஸ். அந்த லென்ஸு வந்து கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த லென்ஸுக்கு பேர் வந்து ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸ். போத் த லென்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் நேரோ. அது நேரோ டியூப், ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இது இந்த மூணுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. Next, working. The object AB is placed at a distance slightly greater than the focal length of objective lens. That is, U is greater than F0. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறாங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து F0ன்றது பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஆப்ஜெக்ட் சைடில் லென்ஸ் இருக்கிறதுனால அது F0 சொல்லியிருக்காங்க.
இந்த எஃப் நாட்டை விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் யூ வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும் எஃப் நாட்டை விட. அந்த இடத்துல அந்த பொசிஷனில் ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க. எ ரியல் இன்வெர்டட் அண்ட் magnified image a dash b dash is formed at the other side of the objective lens. ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் அதுக்கு அடுத்த சைடில் விழுது. திஸ் இமேஜ் பிஹேவ்ஸ் as the object for the eye lens. ஐ லென்ஸுக்கு இதுதான் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. The position of the eye lens is adjusted in such a way that the image a dash b dash falls within the principal focus of the ஐபிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எங்கே ஃபால் ஆகிற மாதிரி இருக்கணும்னா எஃப்இன்றது ஐபிஎஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்றதுனால அது எஃப்இன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும். திஸ் ஐபிஎஸ் ஃபார்ம் எ வெர்ச்சுவல் enlarged and erect image a double dash b double dash on the same side of the object. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இமேஜை இந்த லென்ஸு வழியாக ஐபிஎஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் வச்சோம் இல்லையா அந்த சைடில் என்லார்ஜ்டு வெர்ச்சுவல் இமேஜ் சேம் சைடு இமேஜ் வந்து அந்த வெர்ச்சுவல் இமேஜ் எராக்ட் இமேஜ் வந்து நமக்கு என்ன ஆகுது ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகுது பெருசாக. த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் 50 to 200 times more magnification power than the simple microscope. simple microscope விட 50 to 200% வந்து இதுக்கு magnification power வந்து அதிகம். next traveling microscope. a traveling microscope is one of the best instrument for measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeters. இப்போ 0.01 millimeter அளவுக்கு ரொம்ப கம்மியான மெஷரையும் என்ன பண்ணோம் மெஷர்மெண்ட்டை வந்து இந்த டெலஸ்கோப் வந்து மெஷர் பண்ணலாம். இட் ஒர்க் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 millimeter. இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து என்னதுன்னா 0.01 millimeter. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெலஸ்கோப். ஹாவ் யூ see the recent lunar eclipse with our naked eye? We cannot visualize the phenomenon distinctly. இந்த தூரத்தில் நடக்கக்கூடிய இந்த லூனார் எக்லிப்ஸை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம டெலஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். டெலஸ்கோப் இஸ் an optical instrument to see the distant object. The first telescope was invented by John Lippershey in 1608. Galileo observed the satellites of Jupiter and rings of Saturn through his telescope. Kepler invented telescope in 1611, which was the fundamentally similar to the astronomical telescope. Next, types of telescope. According to optical property, it is classified into two groups: refracting telescope, reflecting telescope. In refracting telescope, lenses are used Galilean telescope, Keplerian telescope, achromatic refractors or some refracting telescope. In reflecting telescope, parabolic mirrors are used. இப்போ பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டிங்னா என்னது ரிஃப்ராக்டிங்னா என்னது ஒரு லென்ஸில் ஒரு ரே வந்துச்சுன்னா அது அடுத்த சைடில் வெளியே வந்துடும். ஆனால் ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் என்ன ஆகும்னா இன்சிடென்ட் ரே வந்ததுன்னா அதே சைட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்போ இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ண முடியாது இமேஜை பார்க்க முடியாது. அதனால் அங்கே வந்து ஒரு பேரபோலிக் மிரர் வச்சோன்னா அந்த இமேஜை நம்மளால் பார்க்க முடியும். ஆர் யூஸ்டு Gregorian, Newtonian, Cassegrain telescopes are some reflecting telescopes. According to the things which are observed, astronomical telescopes and terrestrial telescopes are the two major types of telescope. ரெண்டு டெலஸ்கோப் இருக்குது. அக்ரானமிக்கல் அதாவது ரெண்டு டெலஸ்கோப் இருக்குது. astronomical telescope and terrestrial telescope are the two major types of telescope. Astronomical telescope. An astronomical telescope is used to view heavenly bodies like stars, planets, galaxies and satellites பார்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, terrestrial telescope. The image in an astronomical telescope is inverted. இதில் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் அப்படியே இன்வெர்ட்டாக தெரியும்.
So it is not suitable for viewing object in the surface of the earth. Therefore, a terrestrial telescope is used. It provide an erect image. The major difference between the astronomical and a terrestrial telescope is erecting the final image with respect to the object உடைய final image ரொம்ப erect மெலிசிப்படுத்தி இது வந்து காட்டும். Advantages of telescope: elaborate view of galaxies, planets, stars and other heavenly bodies is possible. Next, camera can be attached for taking photograph for the celestial object. Next, telescope can be viewed even with the low intensity of light. Disadvantage na frequent maintenance needed. Frequent maintenance நல்லா பண்ணணும் இதை. நெக்ஸ்ட்டு இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இதை கொண்டு போக முடியாது. தேங்க்யூ.